அவருடைய காலம்ங்கிறது வந்து பல கோடி ஆண்டுகள் அப்படி தான் நம்ம நினைப்போம். இப்போ நடந்துட்டு இருக்க காலம் அப்படி தான். அதன் மூலயமாக அதன் பிறகு அவர் நித்திரை அதாவது தூங்கக்கூடிய காலங்களும் ஒரு வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் அழிவக்கூடிய காலங்கள் அது ஆரம்பிக்கும். இப்படி தான் உண்மையான விஷயம் இதுதான். வதம் செய்யலை, யாரையும் வதம் செய்யவில்லை. அதாவது கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து அசுரகுல தலைவராகிய அயக்கிரிவரை வதம் செய்தார்னு சொல்லுவாங்க. அயக்கிரிவர்ன்றது வந்து வதம் செய்தது வந்து காலகட்டங்கள் வேறு. அதாவது வதம் செய்தார் தான் அயக்கிரிவர் வதம் அழித்தார், அசுரனை அழித்தார் தான் உண்மைதான் அது. ஆனால் வந்து அந்த அவதாரத்தில் கொண்டு தான் அவரை அழித்தார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வரலாறு இருக்குது. அதுதான் உண்மை. ஆனால் இது அப்படி கிடையாது. இது கடைசியில் அதாவது நித்திரை காலம், அதாவது அவர் வந்து விழிக்கக்கூடிய காலம் வரும் வரை அந்த மக்களையும் நாட்டு மக்களையும் ராஜாக்களையும் காப்பாற்றினார் தான் ஒரு வரலாறு. இதுதான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க. இதே தான் முதல்ல வந்து இது தெரியாமல் இருந்தது எல்லாருக்கும். அந்த கடைசியில் வந்து பல குழப்பங்களை கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே. அவங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல. உண்மையான விஷயம் இதுதான்.